பொன்னிறமாக, பச்சை நிறமாக, மண் நிறமாக, தாமிர நிறமாக என 5 நிறங்களை பார்க்கிறோம். அதற்காகவே தங்கி அங்கு அன்னம் படைக்கிறார்கள், உண்டு மகிழலாம். 276 சிவஸ்தலங்கள் செல்வதற்காக பிரயாசைப்பட்டு செல்கிறார்கள். அதிலே 2 இலங்கையிலே இருக்கிறது, திருக்கேதாரேஸ்வரம், திருக்கோணேஸ்வரம் என்று. அது மட்டுமல்லாமல் திருக்கேதாரநாத் என்பது காஷ்மீரத்திலே உயரத்தில் இருக்கிறது. அதற்கு குதிரையிலும் ஹெலிகாப்டரிலும் செல்கிறார்கள். இவ்வளவு பிரயாசைப்பட்டு கஷ்டப்பட வேண்டாம், நினைக்கவே முக்தி என்று இங்கே நாம் அனுபவிக்கின்றோம். இந்த ஒரு சுகானுபவத்தை நாம் ஒரு முறை பார்த்து விட்டாலே போதும். கடைசி நேரத்தில் நாம் இறக்கும் போது பார்க்க முடியாது என்று இருப்பதனால் நினைக்க முக்தி ஆகிவிட்டது. இறையோடு இறையும் தேடுக என்றார்கள். நாம் உணவு உண்ணும்போதே, இறைக்காக தேடும் போதே, வேலைக்கு செல்லும் போதே நாம் கடவுளையும் கண்டுகளித்திருக்க வேண்டும். திருவண்ணாமலையை இவ்வாறு ஒருவாறு பார்த்துவிட்டால் போதும். நமது வாழ்வின் முடிவில் நம்மால் முடியாவிட்டாலும் படுக்கையில் இருந்தே கூட நாம் நினைத்து கொள்ளலாம். ரிட்டையர் ஆகிட்டு கடைசியில் போகலான்னு நினைக்காதீங்க. நாம் கொண்டு வந்தது எதுவும் இல்லை, கொண்டு செல்வதும் எதுவும் இல்லை. நாம் வாழும் இந்த நொடி நம் கையில் இருக்கிறது, மீது எதுவும் நம் கையில் இல்லை. இந்த நொடி பொழுதை நினைக்க முக்தி என்கிறார்கள். அருமையான நேரம் இது. அந்த திருவண்ணாமலையிலே இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை ஏற்றுவதற்காக இருக்கிறார்கள் அந்த தீபத்தை. இலங்கையிலே திருக்கோணேஸ்வரம், திருக்கேதாரேஸ்வரம் என்று கஷ்டப்பட்டு பிரயாசைப்பட்டு போக முடியாதவர்கள், இன்னும் பல சிவஸ்தலங்களை தரிசிக்க முடியாதவர்கள் எல்லாம் இந்த சிவனை நினைத்தாலே போரும். மேலும் ருத்ராட்சம் அணிந்து நாம் சிவனை பார்ப்பது நல்லது என்று புரிவதற்காகத்தான் மழை வருகிறதோ என்னவோ. விபூதியும் 5 முக ருத்ராட்சமும் ஒன்றே. விபூதி அழிந்துவிடும் மழையிலே, ஆனால் ருத்ராட்சம் அழியாது. 5 முகம் எப்போதும் போட்டிருக்கலாம், தவறொன்றும் இல்லை. 5 முகம் என்பது எப்போதும் போட்டிருக்கலாம், அதுவும் விபூதியும் ஒன்றே. சுத்தமாக இருக்க வேண்டுமா, அதுவா இதுவா என குழப்பமடைய வேண்டாம். 6 முகம் என்பது முருகரே, நாம் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும். 4 முகம், 3 முகம், 2 முகம் பார்வதி பரமேஸ்வரன், 1 முகம் என்று இருக்கிறது. நேபாளத்திலே கிடைக்கிறது என்று சொல்வார்கள், அது இங்கே வருகிறது. ஆனால் 5 முகம் மட்டுமே விலை குறைவாகவும் அதிக மதிப்பும் உடையது. அது ஏழைகளுக்கானது. எப்போதும் ஏழை பக்கம் அரசாங்கமும் ஆன்மீகமும் மக்களும் அனைவரும் உதவி செய்வார்கள். அதைப்போல் 5 முகம் என்பது விலை குறைவானது. அது நாம் எப்போதும் கழுத்தில் அணிந்திருக்கலாம், மாங்கல்யத்துடனும் அணிந்திருக்கலாம். மாங்கல்யத்திலே 9 மணிகளையும் கோர்க்கலாம். நவ கிரகங்களை போன 9 மணிகளை கோர்க்கலாம், நவரத்தினங்களை. அதனோடு ருத்ராட்சம் கோர்க்கலாம். ஆனால் இன்று அதிலே தகரப்பின்களெல்லாம் கோர்த்து கொள்கிறார்கள் பெண்கள். அது அவாய்ட் செய்ய வேண்டும். இந்த ருத்ராட்சத்தின் மதிப்போடு அதை சேர்க்காதீர்கள். அதாவது தையல் நாயகி என்பவள் தன் மாங்கல்யமே இரும்பாக இருக்க வேண்டும் நினைத்தாள். அதேபோல புருஷனும் மாங்கல்யம் ஒன்று. அதில் திருமாங்கல்யத்தில் நீங்கள் ருத்ராட்சையும் 5 முகத்தையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ஏனால் மழையினால் நாம் இடும் விபூதி அழிந்து விடலாம். நாம் எம்மைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சொல்கிறோமே, அதை நினைப்பதற்காகத்தான், நெஞ்சினிலே ஆடுவதற்காக இந்த ருத்ராட்சம் அணியலாம். இங்கே அன்னதானம் அளிக்கும் சிலர் ருத்ராட்சம் அணிந்த பின் அளிக்கிறார்கள். தானத்திலே சிறந்தது அன்னதானம். இங்கே சிவனடியாருக்கு அன்னதானம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த புண்ணியத்திலே சிலர் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். இங்கு கூட்டம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் தரிசிப்பதற்காக, ஆரவாரம் இல்லாமல் தரிசிப்பதற்காக உயரத்தில் இருக்கிறது. இந்த அண்ணாமலை தீபத்தை காண்பதற்கு எங்கெங்கிருந்தோ அடுத்த கண்ட்ரியில் இருந்தெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். மலேசியாவிலிருந்து வந்திருக்கார் நண்பர். மேலும் பல இடங்களிலிருந்து இந்த புயலை பொருட்படுத்தாது எங்கெங்கிருந்து வந்திருக்கிறார்கள்.
மழை சற்று குறைந்திருக்கிறது. நன்கு தரிசிப்பதற்காகவே, சிவபெருமானின் அருளை பெறுவதற்காகவே இந்த ஜோதியை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஜோதியிலே கலந்து விடுகிறார்கள். ஜோதி என்பது கூண்டோடு கைலாசம் என்று சொன்னார்கள். அந்த வசனம் என்னவென்றால், சம்பந்தர் அவர் திருமணத்தின் போது ஒரு ஜோதி வருகிற உள்ளே கோயிலுக்குள், அதில் திருமணமாக வேண்டிய தன் மணமகளுடன் தானும் தன் சுற்றத்தாரும் சேர்ந்து ஐக்கியமாகிறார்கள் அந்த ஜோதியிலே. அவ்வளவு கஷ்டம் இல்லாமல் ஜோதி நினைக்கவே முக்தியாக இங்கே இருக்கிறது. அவ்வளவு பேர் முக்தி அடைந்து விட்டார்கள் என்று. ஒரே ஒரு பெண் வீட்டுக்கு தூரமானவளும் அந்த கோயிலின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறாள். அவரையும் சம்பந்தர் உள்ளே வா என்று கூறி அந்த ஜோதியில் ஐக்கியமாக்கிறார். அந்த ஜோதியை பார்க்க முடியாதவர்கள் இங்கு ஜோதியை பார்த்தாலோ நினைத்தாலே முக்தி என்கிறார்கள். அதை நாம் விரும்பி வந்திருக்கிறோம். இங்கு காவலர்கள் அவர்கள் பணிகளை நன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த தரிசனத்தை பார்ப்பதற்காக சிறு குழந்தைகளும் வந்திருக்கிறார் என்பது ஒரு சந்தோஷமான விஷயம். குழந்தைகள் நாம் சிறு வயதிலிருந்தே இந்த மாதிரி தெய்வீக காரியங்களுக்கும் அழைத்து வருவது நல்லது. மேலும் திருக்கடையூரிலே அபிராமி இமை அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகபாணி என்பார்கள். அந்த அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகபாணி அருள்வாழி என்னும் அபிராமியும் இறைவனும் இணைந்தது போன்ற ஒரே ஜோதி. இந்த சிவஸ்தலங்கள் பார்க்கும் புண்ணியம் எனக்கு கிடைத்தது. சென்று கொண்டிருந்தபோது நாட்டியத்தாங்குடி என்ற ஒரு கோயிலுக்கு சென்றிருந்தேன். அங்கே சுந்தரரும் வந்திருந்தார் என்று கூறுவார்கள். சுந்தரர் நால்வரிலே சுந்தரர் அந்த திருக்கோயிலுக்கு வந்ததும் வழிகாட்டி பிள்ளையார் அங்கே கேட்கிறார், தாய் தகப்பன் எங்கே என்று. அவர் ஒரு பயிர் செய்யும் இடத்தை காட்டுகிறார். அங்கே சிவனும் பார்வதியும் நாத்து நட்டு கொண்டிருக்கிறார்கள். அவரை பார்த்து சுந்தரர் கூறுகிறார், விதைத்தது போதும் கடைத்தேறும் என்று. அதற்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. விதைத்தது போதும் கடைத்தேறும் என்று, விதைத்தது போதும் என்று கடவுளை பார்த்துவிட்டு நம்மை பார்த்து கடைத்தேறும் என்று சொல்வது போல் இருக்கிறது. மார்க்கெட்டிங் என்று விதைத்துக் கொண்டே இருக்கிறோம் கடவுளை காணாமல். சற்று நீங்களும் கடைத்தேறுங்கள் என்று கூறுவது போல் எடுத்துக்கொள்ளலாம். பல அர்த்தங்களை எடுத்துக்கொள்ளலாம் சுந்தரரின் அந்த ஒரு வார்த்தைக்கு. அவ்வளவு பெரிய கோயில் அது. அந்த கோயில் இன்று நிறைய பேர் போய் பார்க்காமல் இருக்கிறார்கள். போய் பாருங்கள். பெரிய இடம், நேரம் கிடைத்தால். எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்கிறது. அத்தனை சிவஸ்தலங்களுக்கும் செல்ல முடியாதவர்கள் இந்த திருவண்ணாமலை ஒன்று வந்தாலே போதும், அதை நினைத்தாலே போதும். அவரவர் சக்திக்கேற்ற பக்தி, உங்கள் சக்தி எவ்வளவோ அதற்கேற்ற பக்தி போதும் என்று, அதற்கேற்ற பக்தி இருந்தால் போதும். தீபம் எரிவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. தலைவர்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். பக்த சேவாதிகளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். சிறு தூறலுக்கு பின்பு வியர்வையா அல்லது மழை துளியா என்பது தெரியாமல் மக்கள் கூட்டம் இங்கு அந்த பரவசத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். வானலாவி நிற்கும் இந்த அண்ணாமலை பார்க்கிறோம். அண்ணாந்து பார்ப்பதனால் அண்ணாமலை இருந்து அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தர்கள் அமைதியாக ஒரே இடத்தில் இருந்து பார்க்கலாம். ஜோதி அங்கே தெரிவதனால் முட்டியடித்து செல்ல வேண்டிய அவசியம் இங்கு இல்லை. அண்ணாமலையிலே மக்கள் இரு கைகளையும் கூப்பி அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்வதை பார்க்கிறோம்.
பூடாய் பறவையாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாகமத்து நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிடியும் பிறந்து இழைத்தேன் என்றார்களே. அடுத்த பிறவி பிறக்காமல் இருப்பதற்கு முக்தி. பிற மதங்கள் சொர்க்கத்தை மட்டுமே நமக்கு சொல்கிறது. இங்கு சொர்க்கத்திற்கு மேலாக முக்தி என்று ஒன்று இருக்கிறது. அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்திற்கும் முக்திக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நரகமும் சொர்க்கமும் நாம் அடைகிறோம். அங்கிருந்து அதை அனுபவித்து மறுபடியும் பிறக்கிறோம். இவ்வாறு பிறப்பதற்காக நாம் பிறக்கவில்லை. எத்தனையோ பிறவிகள் பிறந்து இழைத்து நாம் இந்த அருமையான மனித பிறவியை அடைந்திருக்கிறோம். இதற்கு மேலும் பிறப்பு இருக்கக்கூடாது என்று முக்தி அடைவது. முக்தி அடைந்தால் அடுத்த பிறவி என்பது கிடையாது. அதற்கு பல தலங்கள் இருக்கிறது. அவ்வளவு தலங்களுக்கும் போக முடியாதவர்கள் கரு இலி என்று ஒரு கோயில் இருக்கிறது. அடுத்த கரு பிறக்காத ஒன்று. அந்த கோயிலுக்கு போக முடியாதவர்களும் இங்கு நினைத்தாலே முக்தி. 5 முக ருத்ராட்சம் அணிந்திருந்தால் இறக்கும்போது அவர்களை சிவகணங்களே வந்து அழைத்து செல்லும் என்பார்கள் முக்திக்கு. காலனை அண்டக்கூடாது என்று கூறியிருக்கார். சிவபக்தர்களை அண்டக்கூடாது என்று யமலோகத்துக்கு அழைத்து செல்லாமல் தேவகணங்கள் வருவதற்காக அதை உணர்ந்தவர்கள் இங்கு அதிக கூட்டமாக வருகிறார்கள். திரு அண்ணாமலை இன்று காலையிலிருந்தே புறப்பட்டு கோளறுபதிகம் பாடி யமகண்டமோ இல்லை ராகுகாலமோ எதுவாக இருந்தாலும் கோளறுபதிகம் பாடி வீட்டை விட்டு கிளம்புகிறார்கள். அதாவது மாணிக்கவாசகர் பரிகளை வாங்க செல்வதற்கு கோளறுபதிகம் பாடி சென்றார். அதேபோல் வந்திருப்பவர்கள். மற்றும் இதில் பெரிய விஷயம் என்னவென்றால், இந்த திரு அண்ணாமலையிலே வந்திருக்கும் பக்தர்கள் காலுக்கு செருப்பு கூட அணியாமல் வந்திருக்கும் பக்தர்களையும் பார்க்கிறோம். கல்லும் முள்ளும் இவர்களுக்கு மெத்தையாக இருக்கிறது. எதையும் பொருட்படுத்தாமல் ஊதுவத்தியுடன் இங்கு ஒருவர் சுற்றி கொண்டிருக்கிறார். அந்த கிரிவலமாக பல கோயில்கள் இருந்தாலும் இங்கு வலம் வருவது, கிரிவலம் வருவது பெருமையாக நினைக்கிறார்கள். பழனியிலே பார்த்திருக்கிறேன். இங்கும் அது 3 கிலோமீட்டர், இது 14 கிலோமீட்டர். ஆனாலும் மக்கள் அந்த இடுக்கு பிள்ளையாரை வழியாக உள்ளே சென்று வந்து பார்க்கிறார்கள். ஒரு லிங்கத்தன்றும் உபேரலிங்கத்திலும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. வருணலிங்கத்திலும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. ராவணன் மேலது நீரு, எண்ண துணிவது நீரு, பாவம் மறுப்பது நீரு என்று திருநீரை பூசிக்கொண்டு வருகிறார்கள். பொன்னார் மேனியனை பார்ப்பதற்காக வருகிறார்கள். நிறங்களோர் 5 என்றார்கள். இந்த நிறங்களோர் 5 என்பது நல்லூரிலே நாம் பார்க்கிறோம். இங்கு ஒரே மலையாக, ஒரு காலத்திலே இது நவரத்ன மலையாக இருந்தது. இன்று அது கல்லாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் திருவண்ணாமலையை. அதாவது ஓம் தோடுடைய செவியன் ஓர்தூவின் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்து ஏத்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனென்றே. குடித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிண்ட் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம்போல் மினியில் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்றார்கள். இந்த பிறவி எடுத்ததற்கான பயனை நாம் அடைகிறோம். அடிமுடி கடாத அண்ணாமலை அப்பேற்பட்ட திருமாலுக்கும் பிரம்மனுக்கும்
காண முடியாத திருவண்ணாமலை அனலாய் எழுந்த சிவம், அதை நாம் அண்ணாந்து பார்க்கிறோம், கிரிவலம் வருகிறோம். அதை மனதால் நாம் நினைத்து நாம் மலையே சிவனாக நினைக்க வேண்டும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வழக என்பதை நினைத்து இங்கு ஜோதி பார்க்க வந்துள்ளார்கள். இங்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் மற்றும் காவலர்களும் அவர்கள் பணி செவ்வனே செய்கிறார்கள். நாம் ஓரம் இருந்து நாம் அசுத்தப்படுத்தாது இந்த மலையின் கிரிவலம் வரலாம். பலருக்கு வழி கொடுங்கள், அன்னத்தை வீணாக்காதீர்கள். அன்னதானம் நடைபெறுகிறது. அந்த ஜோதி கண்டுவிடுவோம் என்று மக்கள் கூட்டம் அந்த ஆனந்த களிப்பிலே பரவசமடைந்து நிற்கிறார்கள். அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் காண்பதற்கு 1000 கோடி கண்கள் வேண்டும். இதை நாம் மனக்கண்ணிலே கண்டு கழிக்கிறோம். இன்னும் சற்று நேரம்தான் ஜோதி தெரிய போகிறது. நம் கஷ்டங்கள் விலகாதா, நம் கவலைகள் தீராதா, நம் கடன்கள் தீராதா, அந்த ஜோதியை பார்த்து விடுவோம் என்று மக்கள் எந்தெந்த ஒரு கனவில் வந்திருக்கிறார்கள், அவர்கள் கனவு நிறைவேறும். இங்கு கடைசி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. திரிகள் வைக்கப்படுகிறது. அந்த எண்ணெய் கொப்பரையிலே மேலே ஏற்றிவிட்டார்கள். இன்னும் தீபம்தான் ஏற்றவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் தீபம் ஏற்றி விடுவார்கள். நாம் எங்கெங்கோ போய் தேட வேண்டியதில்லை. இங்கு நினைக்க முக்தி என்று இங்கு வந்திருக்கிறோம்.